எந்த ஒரு பொருளுமே வந்து நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்னதுன்னா அந்த இடத்துல இருந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா, அன்லைக் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு வாங்குறவங்க வந்து அதை விற்கிறதே கிடையாது. ஓகே, அதை வந்து ஸ்டில் தே ஆர் கீப்பிங் இட். நான் வந்து அதை ஒரு ஜஸ்ட் ஒரு பொருளாக தான் நான் வச்சுக்க போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்னத்துக்காக வந்து இவ்வளவு தூரம் ஏறின ஒரு பொருளை வந்து நீங்க வாங்கணும்? நார்மலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அல்லது இவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்தது வந்து ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு போர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னதுன்னா டெஃபினட்டா அந்த சமயத்துல கோல்டு வந்து விலை ஏறும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் இருந்தது. அதனால நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி வார்லாம் வந்துருச்சு, அதனால கண்டிப்பா கோல்டு வந்து விலையேற போகுது அப்படிதான் நினைச்சாங்க. பட் கான்ட்ரரி, கோல்டு வந்து இறங்க ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த்ல $60 இருந்த பிரெண்ட் க்ரூட் அது வந்து $120 ஆயிடுச்சு. எப்படி சில்வர் கோல்டுலாம் ரேலி ஆனதோ அதை விட வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரூட் வந்து 1 மாதத்துலேயே வந்து ரேலி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னென்னா, கோல்டு இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு அப்படிங்கிறதுனால இனிமே நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கே வாங்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரையும் நாட் அ குட் ஐடியா.